Find the direction ratios and direction cosines of the line passing through the point 2, 1, 0 and -1, 0, 5. டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும், டைரக்ஷன் கொஷின் கண்டுபிடிக்கணும். ஆனால் ரெண்டு பாயிண்ட் வந்து லைனில் பாஸ் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 2 பாயிண்ட்ஸ் x1 y1 z1 அண்ட் x2 y2 z2 இஸ் டைரக்ஷன் ரேஷியோவாக இருந்தால் அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா x2 - x1 y2 - y1 z2 - z1 எழுதலாம். இதுதான் ஃபார்முலா. ரெண்டு பாயிண்ட் லைன் பாஸ் ஆகுது, x1 y1 z1 x2 y2 z2 பாஸ் ஆகுதுன்னா அதோட டைரக்ஷன் ரேஷியோ வந்து x2 - x1 y2 - y1 z2 - z1. நம்மளுக்கு என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? 2, 1, 0 -1, 0, 5. அப்போ இது வந்து x1 y1 z1, இது x2 y2 z2. ஸோ x2 - x1 போது -1, -2, y2 மைனஸ்னா 0, 1, z2 - z1 போது 5 - 0 போட்டோம்னா -3, -1, 5ன்னு கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு மேக்னிடியூட் அடுத்து கண்டுபிடிக்கணும். எதுக்குன்னா நம்மளுக்கு இது வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து டைரக்ஷன் கொசைன் கேட்டிருக்காங்க. அதுக்கு என்னென்னா மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். 2 பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா இப்போ d = அந்த டைரக்ஷன் கொசைன் இருக்குது பார்த்தீங்களா, அது எக்ஸோடது ஒய்யோடது இஜெட்டோடது. இதுதான் இது எக்ஸோடது, இது ஒய்யோடது, இது இஜெட்டோட. இதோட மூணையும் வந்து ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்தோம்னா அதான் வந்து மேக்னிடியூட்னு அர்த்தம். இந்த மாடுலஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி போடும் இல்லையா, அதான் இது. அப்போ √dr² x + dr² y + dr² z இவங்களோட வேல்யூ என்னென்னா -3² -1² +5² மூணையும் நம்ம ஸ்கொயர் எடுக்கிறோம். 9 + 1 + 5 ஆட் பண்ணோம்னா √35. அப்போ டைரக்ட் கொசைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் எக்ஸு பை அந்த மேக்னிடியூடு, அதே போல் டைரக்ஷன் ஆஃப் ஒய் பை மேக்னிடியூடு, டைரக்ஷன் ஆஃப் இசட் பை மேக்னிடியூட். ஸோ டைரக்ஷன் ஆஃப் எக்ஸுங்கிறது வந்து -3 பை √35, -1 பை √35, 5 பை √35. இவ்வளோ தான் குட்டீஸ். கரெக்டாக என்ன கொஷின் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுட்டா நம்ம அழகாக ஆன்சர் எழுதிடலாம். தேங்க்யூ.